ஈரானிலிருந்து கட்டார் நோக்கி வந்த 2 தாக்குதல் விமானங்கள் கட்டாரிய விமானம் ஒன்றினால் சுட்டு வீழ்த்தப்பட்ட செய்தி நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்கள். இப்போ அது சம்பந்தமாக சில முக்கியமான அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகி இருக்குது. என்னென்னு சொன்னால், ஈரான் தன்னை சுற்றி இருக்கிற நாட்டை இவ்வளோ காலமும் தாக்கி கொண்டு வர்றது மிசைல்ஸால், ஏவுகணைகளால் அல்லது ட்ரோன்களால். ஆனால் திங்கட்கிழமை காலமை முதல் முறையாக ஈரானிலிருந்து புறப்பட்டு வந்த 2 விமானங்கள் கட்டாரை நோக்கி விரைந்து வந்துருந்தது. கட்டாரில் தெரிவு செய்யப்பட்ட 2 இலக்குகளை தாக்குறதுக்கு. அந்த 2 இலக்குகளும் தாக்கப்பட்டிருக்குமாக இருந்தால் அது மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளையும் மிகப்பெரிய சேதங்களையும் உருவாக்கி இருக்கும் கட்டாருக்கும் அமெரிக்காவுக்கும். அப்படிப்பட்ட 2 முக்கியமான இலக்குகளை நேரடியாக விமானத்தாலேயே தாக்கணும் என்றதுக்காக ஈரான்ல இருந்து 2 விமானங்கள் புறப்பட்டு வருது. அதாவது சோவியத் காலத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட Su-24 என்று சொல்லப்படுற இந்த விமானங்கள் இப்ப நீங்க படத்தில் பார்க்கிற இந்த விமானங்கள் தான் புறப்பட்டு வருது. அப்ப உங்களுக்கு தெரியும், ஈரான்ல இருந்து விமானங்கள் புறப்பட்ட அங்கால இருக்கிறது கல்ஃப், அந்த கல்ஃப் கடல் பகுதி இருக்கும். அந்த கடலை தாண்டிட்டா ரைட் முன்னுக்கு வாரதே கட்டார் தான். அதுவும் கட்டாரினுடைய வாசல்ல முன்னுக்கு முதலாவதாக மிகப்பெரிய இலக்கொண்ட ஈரான் ஃபிக்ஸ் பண்ணுது. அது என்ன இலக்கண்டு கேட்டீங்கன்னு சொன்னா, அது இயற்கை எரிவாயு உற்பத்தி நிலையம், அதாவது ரஸ் லஃபான் என்று சொல்லப்படுகின்ற கட்டாரினுடைய மிகப்பெரிய இயற்கை எரிவாயு உற்பத்தி நிலையம். கட்டாரினுடைய பொருளாதாரத்துக்கே பெரிய ஒரு முதுகெலும்பு என்று சொல்லலாம். அது முதலாவது. இரண்டாவது, கட்டாரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அமெரிக்க படைத்தளம், அமெரிக்காவினுடைய விமான படைத்தளம். அது ஒரு கூட்டு படைத்தளம் என்று சொல்லலாம். 10,000 அமெரிக்க வீரர்களை கொண்ட அல் உதைத் படைத்தளம். அது டோஹாக்கு பக்கத்தில் இருக்குது. இருந்தாலும் அவ்வளவு பெரிய தூரம் எல்லாம் இல்லை. கட்டாருக்குள்ள என்டர் பண்ணி 1 நிமிஷம் பறந்தாலே, விமானத்தில் 1 நிமிஷம் பறந்தாலே அந்த விமான படைத்தளத்தை போய் சேர முடியும் என்று சொல்லப்படுது. அப்ப திங்கட்கிழமை காலமே ஈரான்ல இருந்து 2 விமானங்கள் வரும்ன்றதை கட்டார்ல யாருமே எதிர்பார்க்கல. ஒன்றில் மிசைல்ஸ் வரும் அல்லது ட்ரோன்ஸ் வரும். சரி, வரும்போது சுட்டு வீழ்த்துவோமே என்று சொல்லி போட்டு கட்டாரிய அதிகாரிகள் வெயிட் பண்ணி கொண்டிருக்கும் போது திடீரென்று வானத்தை துளைச்சு கொண்டு 2 விமானங்கள் பறந்து வருது. அந்த விமானங்கள் வேற வேற நெருங்கி கொண்டு வருது. ஆனா அந்த விமானங்கள் சந்தேகத்துக்கிடமா இருக்குது. வெறும் 2 நிமிஷம் தான் இருக்குது. இப்ப கட்டாரிய வான்படைக்கு அந்த விமானத்துக்கு 2 நிமிஷம் தான் இருக்கு அந்த இலக்கை தாக்குறதுக்கு. அதுக்குள்ள கட்டார் ரேடியோ தொடர்பு மூலம் அந்த விமானத்தை தொடர்பு கொண்டு கேட்க ஒரு விதமான பதிலும் பெறையல. அப்ப நேரம் வர நெருங்கி கொண்டிருக்குது. கட்டாரிய மண்ணுக்குள்ள என்டர் பண்ண போது அந்த கல்ஃபை தாண்டி வர போது. அப்ப உடனடியாக கடைசி நிமிஷத்தில் செயல்பட்டு தான் கட்டாரிய வான்படைக்கு சொந்தமான F-15 விமானம் உடனடியாக வானத்தில் பறந்து போய் அந்த 2 விமானங்களை தாக்கி அளித்தது. அந்த 2 விமானங்களும் கல்ஃப் கடலுக்குள்ள விழுந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த விமானிகளுக்கு என்ன நடந்தது, அவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா இல்லையான்னு சொல்லி இதுவரைக்கும் எந்த ஒரு தகவலும் வெளிவரையில. இதுதான் அன்றைக்கு நடந்தது. எனவே இப்ப வெளிவந்திருக்கக்கூடிய அந்த தகவல் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, வெறும் 2 நிமிடங்கள் தாமதிச்சிருந்தா அந்த 2 மிகப்பெரிய இலக்குகளையும், கட்டாரில் இருக்கக்கூடிய 2 மிகப்பெரிய இலக்குகளையும் ஈரான் தாக்கி அளிச்சிருக்கும், மிகப்பெரிய சேதத்தை உருவாக்கி இருக்கும் என்றது இப்பொழுது அம்பலப்படுத்தப்பட்டுள்ளது. வளைகுடாவினுடைய வடபகுதியில் தரித்து நின்ற ஒரு ஆயில் டேங்கர் ஒன்று, எண்ணெய் கப்பல் ஒன்று தாக்கி அளிக்கப்பட்டிருப்பதாக இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை அறிவித்திருக்கிறது. தங்களுடைய கடற்படையினர் இந்த ஆயில் டேங்கரை தாக்கியிருப்பதாக இதனை பிரித்தானிய நிறுவனம் ஒன்று ஒப்புக்கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் அந்த கப்பல் ஒரு பிரித்தானிய நிறுவனத்துக்கு சொந்தமானது. எனவே அவர்கள் அந்த அறிவித்தல் ஒன்றை விட்டிருக்கிறார்கள், தங்களுடைய கப்பல் தாக்கப்பட்டிருக்கு என்று சொல்லி. அந்த மெசேஜ் தான் இப்ப நீங்க பாக்குறீங்க. இதுல அதாவது UKMTO என்று சொல்லப்படுற ஒரு நிறுவனத்துக்கு சொந்தமான எண்ணெய் கப்பல் தான் தாக்கப்பட்டிருக்கிறது. எனவே அது தொடர்பாக அவர்கள் வெளியிட்ட அறிக்கை தான் இது. இந்த கப்பலுக்கு என்ன நடந்தது, கப்பல் முழுமையாக மூழ்கிட்டுதா இல்லையா என்பது சம்பந்தமாக மேலதிக தகவல்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. அபுதாபியில் ட்ரோன் தாக்குதல்கள் காரணமாக 6 பேர் காயமடைந்திருப்பதாக அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன. அதாவது நேரடியாக ட்ரோன் தாக்கி அந்த காயங்கள் ஏற்படையில, ஆனால் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தைக்க உங்களுக்கு தெரியும், நிறைய மக்கள் இருக்கக்கூடிய நகர பகுதிக்கு மேலே சுட்டு வீழ்த்தைக்குள்ள அதனுடைய கழிவுகள் இருக்குதானே, அதில் இருக்கக்கூடிய இரும்புகள் மற்ற பொருட்கள் எல்லாம் ஆக்களுக்கு மேலான விழும். அந்த மாதிரி விழுந்துதான் இந்த 6 பேரும் காயமடைந்திருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த 6 பேருமே வெளிநாட்டவர்கள், அதாவது சில பேர் பாகிஸ்தானி, சில பேர் நேபாள் நாட்டவர்கள் என்று சொல்லப்படுகிறது. 6 பேருமே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். மத்திய கிழக்கினுடைய போர்க்களம் மேலும் விரிவடைந்து செல்கிறது. இன்றைக்கு வியாழக்கிழமை 6ஆம் நாள், டே 6. இன்றைக்கு 6ஆம் நாள்.
இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரான் புதிதாக இன்னும் ஒரு நாட்டின் மேலே தாக்குதலை நடத்தி இருக்கிறது. அந்த நாடு தான் அசர்பைஜான். அசர்பைஜான் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விமான தளம் ஒன்று தாக்கப்பட்டிருக்கிறது, ஏர்போர்ட் ஒன்று தாக்கப்பட்டிருக்கிறது. ஈரானிலிருந்து ஏவப்பட்ட ட்ரோன்கள் காரணமாக இந்த விமான நிலையம் ஈரானிய எல்லையில் தான் இருக்குது. உங்களுக்கு தெரியும், அசர்பைஜானும் ஈரானும் எல்லை நாடுகள். எனவே அந்த எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு விமான நிலையம் தான், அதாவது நக்ஷிவன் என்று அழைக்கப்படுகின்ற நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு விமான நிலையம் தான் தாக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் நாலாபுறமும் சிதறி ஓடி இருக்கின்றார்கள். இதனை அசர்பைஜான் உடனடியாக கண்டித்திருக்கிறது. இது ஒரு ஈரானினுடைய ஒரு அத்துமுறல். நாங்கள் எந்த விதமான சண்டைக்கும் வரையிலேயே ஏன் எங்களுக்கு மேலே தாக்கணும், எனவே இதற்கான பதிலடியை நாங்கள் வழங்குவோம் என்று சொல்லி இப்பொழுது அசர்பைஜான் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. எனவே ஒவ்வொரு நாளும் போக போக ஒவ்வொரு புது புது நாடாக இந்த சண்டைக்குள்ள இழுக்கப்படுது. எனவே இப்போ ஈரான் முடிவெடுத்திருக்குது, பார்த்து பாராமல் எல்லாருக்கும் மாட்டிக்கிறேன்னு சொல்லி. யார் யாரெல்லாம் அமெரிக்காவுக்கு பின்னால் இருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் இஸ்ரேலுக்கு பின்னால் இருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் மறைமுக உதவி செய்கிறார்களோ எல்லாரையும் போட்டு புழக்கிறேன்னு சொல்லி இப்பொழுது ஈரான் முடிவெடுத்திருக்கிறது. அதனால தான் இந்த பரவலான தாக்குதல்கள் எல்லா இடமும் நடப்பதாக சொல்லப்படுகிறது. இதுக்கிடையில் இஸ்ரேலிய அதிகாரிகள் சில முக்கியமான தகவல்களை வெளியிட்டிருக்கிறார்கள். என்னென்று சொன்னால், ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது இந்த யுத்தம் ஒரு 2-3 நாள்லயே முடிச்சிடலாம், அதாவது ஆயத்துல்லா அலி காமினி அவர்களை இல்லாம செய்துட்டா இந்த யுத்தம் முடிஞ்சிடும், ஈரான் அடி பணிஞ்சிடும் என்று சொல்லித்தான் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா நினைச்சதொண்டு நடந்ததொண்டு. ஆயத்துல்லா அலி காமினி அவர்கள் இல்லாத போதும் கூட ஈரான் தன்னுடைய மூர்க்கத்தனமான தாக்குதல்களை பல நாடுகளை இலக்கு வைத்து நடத்தி கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா ஈரான் தான் ஒவ்வொரு நாடாக அட் பண்ணி கொண்டே வருது, புது புது நாடாக. இப்ப அசர்பைஜான் மேல தாக்குதல் நடத்த வேண்டிய தேவை ஈரானுக்கு இல்லத்தானே. இருந்தாலும் ஈரானுக்கு ஏதோ ஒரு தன்னம்பிக்கை இருக்க போய் அல்லது தைரியம் இருக்க போய்த்தான் அசர்பைஜானை அதுக்குள்ள இழுக்கிறார்கள் யுத்தத்துக்குள்ள. எனவே ஒவ்வொரு நாடாக இந்த யுத்தம் விரிவடைஞ்சு போகுது. அப்ப இஸ்ரேலிய அதிகாரிகள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னா, இந்த யுத்தம் முதல்ல 4 வாரங்களுக்கு நீடிக்கும் என்று சொல்லப்பட்டது. இப்ப சொல்கிறார்கள் இது ஆகஸ்ட் மாதம் அல்லது செப்டம்பர் மாதம் வரைக்கும் கூட நீடிக்கலாம். அதற்கேற்றபடி நாங்கள் எங்களுடைய தாக்குதல் வியூகங்களை மாற்றி இருக்கிறோம். எனவே நீண்ட காலத்துக்கு பல வாரங்களுக்கு இந்த யுத்தம் நீடிக்கும் என்று சொல்லி தாங்கள் எதிர்பார்ப்பதாக இஸ்ரேலிய அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். இப்படித்தான் காசால தாக்குதலை ஆரம்பிக்கக்குள்ள 2-3 கிழமைக்குள்ளேயே காசான கதை முடிஞ்சிடும். காசான பெரிய நாடா, பெரிய நிலப்பரப்பா இல்லை தானே, அது ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரிப் தானே. எனவே அதை அடிக்கிற பெரிய வேலை இல்லை என்று சொல்லி ஆரம்பிச்சு காசா யுத்தம் எவ்வளவு காலம் நீடிச்சதுன்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். எனவே ஈரான் காசாவை விட எத்தனையோ மடங்கு பெரிய நாடு. எனவே என்ன நடக்க போகுதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். எனவே இந்த 3 வாரங்களில் முடிப்போம், 4 வாரங்களில் முடிப்போம், இந்த கதையே இப்போ இல்லை, செப்டம்பர் மாதம் வரைக்கும் இந்த யுத்தம் நீடிக்கும் என்று சொல்லி இப்பொழுது இஸ்ரேலிய அதிகாரிகள் அறிவித்துள்ளார்கள். ஓமான் நாட்டில் சிக்கி இருக்கின்ற பிரித்தானிய குடிமக்களை மீட்டு அழைத்துக் கொண்டு வருவதற்காக பிரித்தானிய அரசாங்கம் ஒரு விமானம் ஒன்றை அனுப்பினது. சரியென்ற அந்த விமானம் போய் அங்கே தரையிறங்கி அங்கே இருக்கக்கூடிய பிரித்தானிய மக்கள் எல்லாரையும் ஏற்றி போட்டு விமானம் டேக் ஆஃப் ஆகும் என்று பார்த்தா டேக் ஆஃப் ஆகல. விமானம் வானத்தில் பறக்கல, அதாவது ரன்வேல வேகமாக ஓடி போட்டு ஓடினதோட அப்படியே நின்றுட்டு. ஏன்னு சொன்னால் தொழில்நுட்ப கோளாறு. அப்போ விமானத்துக்குள்ளே இருந்த பயணிகள் எல்லாம் பயந்துட்டோம், ஏதாவது அட்டாக் நடந்திருக்குமோ, ஏதாவது பிரச்சனையோ என்று சொல்லி. ஏன்னு சொன்னால் ஏற்கனவே ஒரே பதட்டமாக இருக்குது. அப்புறம் அந்த பதட்டத்துக்குள்ள விமானம் வேற பறக்கலன்றது இன்னும் ஒரு பதட்டம் தானே. எனவே அது ஒரு பரபரப்பை உருவாக்கி இருக்கிறது. இந்த விமானம் இன்று மாலை அளவில் எப்படியும் அந்த தொழில்நுட்ப கோளாறு எல்லாம் சீர் செய்யப்பட்டு பிரித்தானியா நோக்கி பறந்து வரும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இதுக்கிடையில் ஜெர்மனியும் ஸ்பெயினும் நெதர்லாந்தும் தங்களுடைய விமானங்களை அனுப்பி தங்களுடைய நாட்டு குடிமக்களை பத்திரமாக மீட்டு அவரவர்களுடைய நாட்டுக்கு கொண்டு சேர்த்திருக்கிறார்கள். ஆனால் பிரித்தானிய விமானம் இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்யப்படுற இந்த நேரம் வரைக்கும் இன்னமும் ஓமானிலேயே தரித்து நிற்பதாக சொல்லப்படுகிறது. இறுதியாக ஈரானினுடைய தலைநகர் தெஹ்ரான்ல இருந்து கிடைக்கப்பெற்ற ஒரு புகைப்படம். இதனை BBC வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த புகைப்படத்தில் பாருங்க, ஒரு தெஹ்ரானில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண குடிமகன் அவருடைய வீட்டு கூரையில் அந்த டேங்க் மாதிரி ஒன்று இருக்கு, அதில் ஏறி இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். ஏதாவது மிசைல்ஸ் வருதா, விமானங்கள் வருதா, என்ன ஏதென்று சொல்லி. ஏன்னு சொன்னால் எந்த நேரமும் எது வேணுமென்றாலும் நடக்கலாம் என்கின்ற ஒரு நிலைமை தான் அங்கே இருக்குது. அதனால இந்த ஒரு சாதாரண குடிமகன் வானத்தையே பார்த்து கொண்டிருக்கிறார். இது நாங்கள் ஒரு காலத்தில் வானத்தையே பார்த்து கொண்டு என்ன வருமோ, ஏது வருமோ, கிபிர் வருமோ, மிக் வருமோன்னு சொல்லி பார்த்து கொண்டிருந்த அந்த காலங்களை ஞாபகப்படுத்துது. எனவே யுத்தம் என்றது அது இலங்கையில் நடந்தாலும் சரிதான், ஈரானில் நடந்தாலும் சரிதான், எங்கே நடந்தாலும் சரிதான், அதில் கடைசியில் பாதிக்கப்படுறது எதுவுமே அறியாத அப்பாவி பொதுமக்கள் என்றது மீண்டும் ஒரு தடவை நிரூபிக்கப்படுகிறது. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றையெல்லாம் தொகுத்துக் கொண்டு இன்னும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.